மக்களே வணக்கம். சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஃப்டி இன்ஜினியர் இல்லை சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி சூப்பர்வைசர் ஏதோ ஒரு இது இருக்கும் அந்த ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து ஒர்க்கர்ஸ் பயப்படணும், எம்ப்ளாயீஸ் பயப்படணும், நாம் இப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மைண்ட் தாட் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு சில இன்ஸ்டியூட்லேயே பார்த்திங்கன்னா அவங்க ட்ரைன் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க, சேஃப்டி ஆஃபீஸர்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு மாயை க்ரியேட் பண்ணி, ஸோ அதுவும் மென்டாலிட்டியில் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே ஒர்க்கர்ஸை எம்ப்ளாயீஸை பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக கத்துறாங்க, அக்ரெசிவாக பேசுகிறாங்க, ட்ரீட் பண்ணுறது ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நாம் அந்த சேஃப்டி ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்னும் போது பிஹேவ் லைக் சேஃப்டி பர்சன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ அதை அவங்க ஏற்றுக்கிற நிலமையில் இருக்கணும். ஸோ நீங்கள் அவங்களோட காம்படிஷன் பண்ணக்கூடாது. அவர் ஹார்ஷாக பேசணும், நம்ம ஹார்ஷாக பேசணும். அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட் வெயிட் காட்டணும், நம்ம ஹெட் வெயிட் காட்டணும், அந்த மாதிரி கிடையாது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த நிறைய பார்த்திங்கன்னா என்னுடைய மேனேஜர்ஸ், இந்த கோ ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவாங்க பெரிய பெரிய விஷயங்களை. பட் பார்த்திங்கன்னா எப்போவும் அதனுடைய அந்த சேஃப்டி ரூல்ஸை மீற மாட்டாங்க. அது கரெக்டாக இருக்கும். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும் போது, நம்ம கற்றக்கூடாது. ஏன் கற்றக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேஃப்டியில் பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டின்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மெயின் திங்கே இது தான். ஒருத்தங்களை பார்த்திங்கன்னா கத்தி பேசுகிறது இல்லை ஹராஸ் பண்ணுறது இதெல்லாம் கூடாது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யலைன்னும் போது அதை எப்படி செய்ய வைக்கலாம், எதனால் இது ஃபெயிலியர் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெயினாக நீங்கள் சேஃப்டி கல்ச்சரை க்ரியேட் பண்ணணும். இந்த சேஃப்டி கல்ச்சரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு காமாக இருக்கணும், நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், தென் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். இல்லை நான் கத்திகிட்டே தான் இருப்பேன்னும் போது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் சரியான வழியில் போகாது. உங்களால் இந்த சேஃப்டி கல்ச்சரை உங்களுடைய ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்போ ஒரு எம்ப்ளாய்கிட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா பேசுகிறீங்க போதும் நீங்கள் அந்த வே ஆஃப் கான்வர்சேஷனை ப்ராப்பராக கொண்டு போங்க. ப்ராப்பராக அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சேஃப்டி ஃபீல்டில். ஸோ ஒரு எம்ப்ளாய்கிட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா தாழ்மையுடன் நீங்கள் பேசும்போது ஸோ அவங்க ஏற்றுக்கிற மனப்பான்மை வருவாங்க. நீங்கள் கத்தி பேசும்போது கண்டிப்பாக அந்த டைமில் அவங்க கேட்டுருவாங்க. நீங்கள் போயிட்டு அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதனால் ரிஸ்க்கு நமக்கு, அவங்களுக்கு, நம்ம ஆர்கனைசேஷனுக்குன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.